சார் வணக்கம் சார். இப்போ வந்து ஒருத்தர் பக்தியில் மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லாக பக்தியை தவிர வேறு எதுவும் தெரியல. அவர் உரி பக்தியை செலுத்தி அந்த அதிலே இருக்கிறாரு. ஒரு கிருஷ்ணர் பக்தர்னு வச்சுக்கலாம் சார். அப்படிங்கிறப்ப அவரோட நிலைமை என்ன சார்? கடைசியாக அவர் வந்து முக்தி கிடைக்குமா? ஏன்னா ஒரு பகவத்கீதையில் வந்து 18:55 வந்து 18வது அத்தியாயத்தில் 55 பக்தி செலுத்தினவனுக்கு மட்டும்தான் வந்து முக்தி இருக்கும் அப்படின்னு வேறு பகவத்கீதையில் வேறு சொல்லியிருக்காங்களாமா. அதனால் ஒருத்தர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு சார் கேள்வி. அதுதான் சார், அதை விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார். கண்ணன் வந்து பக்தியினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்ட பக்தின்னு அவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார். அனன்ய பக்தின்னு பேர் வச்சுக்கிறார். பல இடத்துல பகவத்கீதையில் அனன்ய பக்தி அப்படின்னு சொல்கிறார். வழக்கமாக நமக்கு அந்நிய பக்தி தான் இருக்குது. அந்நியன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லை, வேறொன்று, இன்னொருத்தர், அந்நியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்நிய பக்திங்கிறது நான் வேறு, கடவுள் வேறு. அவர் பகவான் கிருஷ்ணர். அவர் பாகத்தில் செய்ததெல்லாம் என் பாப்பா பாடினா, அன்று உலகம் அடிந்தாய், உலக அளந்தவர், 2 வேறு காலால் உலகம் அளந்துட்டார், கன்று குனிலாய் எறிந்தார், அப்புறம் ஒரு கையில் என்ன தூக்குனார், குடையாய் மலையை குடையாய் பிடித்தாய், இப்படிலாம் பெரிய பெரிய சாகசெல்லாம் பண்ணவர். அவர் வேறு தான். நான் ஒரு அற்ப ஜீவி, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாளில் செத்து போகிறவன். எனக்கு வந்து 10 கிலோ 20 கிலோ தான் தூக்க முடியும். நீ வந்து மலையே தூக்குறவன். அதுவும் 1 வாரம் தூக்கி வச்சுருந்தார். 7 நாள் தொடர்ச்சியாக மலையை கையில் பிடிச்சிருந்தார். கொட்டுன்னு மழை கொட்டிகிட்டு இருந்தது. ரெஸ்ட்டு கூட எடுக்கலை. என்னால் ஒரு 10 கிலோ மூட்டையை தூக்க முடியாது. இப்போ பக்திங்கிறது இப்படி தானே இருக்குது. நீ பெரியவன், நான் ரொம்ப சிறியவன், எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறது வந்து அந்நிய பக்திங்கிறார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்நாள் முழுக்க அந்நிய பக்தி பண்ணியிருந்தான்னா இப்படி இறைவனை வந்து போற்றி போற்றி புகழ்ந்து நான் சிறியவன், வறியவன், எளியவன், உன்னுடைய கருணை வேணும் அப்படின்லாம் நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம். இப்போ முருகனை நீங்கள் பாடும்போதெல்லாம் அப்படி தான் நீங்கள் என்னென்னோ சூரசம்ஹாரம் பண்ண, கொடியாக்குன, இதெல்லாம் நீங்கள்லாம் பாடுறீங்க. இதெல்லாம் அந்நிய பக்தின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன முடிவு கிடைக்கும்? ஒரு வாழ்நாள் முழுக்க அந்நிய பக்தியிலிருந்து அந்திம காலத்தில் அவன் இறந்துட்டான்னா என்ன கிடைக்கும்? பகவான் சொல்கிறாரு 18ஆம் அத்தியாயத்தில் அனன்ய பக்தின்னு ஒன்று சொல்கிறாருன்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அனன்ய பக்தின்னா நீ வேறு நான் வேறு இல்லைங்கிற செய்கிற பக்தி. அது எப்படி இருக்கும்? இப்போ பக்தின்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தானே பார்த்துருக்கோம். சாமி கும்பிட்றது, கோயிலில் போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, பூ போடுறது, கற்பூர ஆரத்தி கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னு. அனன்ய பக்தி எப்படி பண்ணுறது? நீ நானும் ஒன்றுன்ன பிறகு அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கும்? இறைவா நீ வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு பக்தியை நீங்கள் கோயிலில் போய் செய்வீங்களா? பூஜை பண்ணுவீங்களா? நெய்வேத்தியம் பண்ணுவீங்களா? இங்கே இருக்குது ஒன்று தானே. நீ நான் 2 இருந்தால் தானே பக்தி இருக்குது. இங்கே நீ நானுன்னே இல்லையே. நீயே நான், நானே நீ. அதைத்தான் அவர் முக்தின்னு சொன்னார். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏதாவது அறிஞ்சால் அது மாதிரி ஆகிடுவோமா? வெங்காயத்தை அறிஞ்சவன் வெங்காயமாக ஆகிடுவானா? வெட்டனரி டாக்டர் மிருகம் ஆகிடுவாரா? அது அறிந்தவன் அறிவு வேறு, நான் வேறன்னு தான் இருப்போம். ஆனால் பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மம் ஆயிடுறாங்கிறா. அது எப்படி முடியும்? பிரம்மம்னா கடவுள். கடவுளை அறிந்தவன் கடவுளாகிறானா அப்படின்னு வேதமே சொல்லுது. வேதம் யார்? கடவுள் சொன்ன சொல். அவரே சொல்கிறார், கடவுளே டிக்ளேர் பண்ணுறார், இதை என்னை நீ அறிந்து கொண்டால் நீ நானாகிடுவேன். 2 பேர் இருக்க மாட்டோம். அது பேர் அனன்ய பக்தி. அந்தவனுக்கு என்ன மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அனன்ய பக்தி எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ 2 மனிதர்கள் இருக்கா, ஒருத்தன் அந்நிய பக்தி, இன்னொருத்தன் அனன்ய பக்தி. இவங்களுடைய கதிகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல அந்நிய பக்தி செய்தவனுக்கு என்ன பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க அவன் ஒரு பக்தியை செய்கிறான். யார்கிட்ட செய்தான்? எதை குறித்து செய்தான்? அவர் சொன்னார் கிருஷ்ணரை பற்றின்னு சொன்னான். அப்போ அவன் பேர் கிருஷ்ண உபாசகன்னு பேர். இந்த பக்திக்கு பேர் உபாசனைன்னு பேர். இந்த உபாசனையை வந்து மனசால் செய்கிறது. பக்தியை உடம்பாலேயும் செய்யலாம். கோயிலுக்கு போகிறது, தேங்காய் உடைக்கிறது,
பாராயணம் பண்ணுறது, அது வாக்கால் செய்யலாம், வீட்லேயே பூஜை பண்ணலாம். இதெல்லாம் செய்கிறது உடம்பாலையும் வாக்காலையும் செய்கின்ற பக்தி. ஆனால் உபாசனைங்கிறது மனசால் செய்கிற பக்தி. மனசால் எப்படி பக்தி பண்ணுறது? உடம்பால் செய்கிறதுக்கு உனக்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். குளிச்சுட்டு செய்யணும், இவ்வளோ நேரம் பண்ணால் போதும். வாக்கால் சொல்லும்போது சகஸ்ரநாமம் 1000 சொல்கிற வரைக்கும் தான் அந்த பக்தி. ஆனால் மனசால் பக்தி பண்ணுறதுக்கு லிமிட் இருக்கா? நீங்கள் எங்கே இருந்தாலும் மனசு உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதுக்கு நீ கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மானச பக்தின்னு ஒன்று இருக்குது, அது பேர் உபாசனம்னு பேர். எந்நேரமும் பகவானுடைய திருநாமங்களை நினைத்து கொண்டிருப்பதும், அவருடைய புகழை சொல்லி கொண்டிருப்பதோ, மனசில் அவரே திவ்ய காட்சியை பார்த்து கொண்டிருப்பதுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. அது மானச பக்தி. அப்படி பூசல நாயனார் அப்படின்னு ஒருத்தர் மனசுலேயே பக்தி பண்ணவர். 63 பேரில் அவர் தானே கோயில் கட்டினாருங்க. அவர் மனசுலே கோயில் கட்டுறாருங்க. அதுக்கு எதாவது செலவு இருக்குதா? ஆனால் அவர் செங்கலெல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக இருக்குதா, சொத்தம் தொடச்சி கனவுல தானே, மனசில் தானே கட்டுறாரு. அதை கட் பண்ணிகிட்டே வராரு. கீழே கட்டி முடித்த உடனே ஃபவுண்டேஷன் முடிஞ்சுது. அப்புறம் அடுத்து எப்படி பண்ண போகிறோம்? மனசில் எல்லாம் மனசில் பண்ணி கர்ப்பகரம் பண்ணி கொண்டு போய் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டார். பண்ணிட்ட பிறகு இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணணும். அதையும் மனசால் தான் பண்ணணும். இப்போ பகவானுக்கு விண்ணப்பம் போகுது, கும்பாபிஷேகம் பண்ணுறோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜாவும் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். பூசல நாயனார் வச்சு ராஜாவும் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அதுக்கு கும்பாபிஷேகம் டேட் போட்டு இறைவனுக்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அவனு சோழி பிரச்சனை தான் போட்டிருப்பாங்க. போட்டு வருவாரா வரமாட்டாரா கேளுன்னு. அவர் வரமாட்டேன்னு சொல்கிறார். ராஜா கட்டின கோயில் வரமாட்டேங்கிறார். அப்படின்னா அவ்வளோ பிஸி உங்களுக்கு அப்படின்னா அந்த ஜோசியர் மறுபடியும் ஒரு பிரச்சனை போட்டு கேட்குறாரு. ஒரு டேட்டில் இன்னொரு கும்பாபிஷேகம் நான் போக வேண்டியிருக்குதா அப்படின்றார். அது எங்கன்னா பூசல நாயனார் கட்டியிருக்கிறாரு. அந்த ராஜா கோவம் வந்துருச்சு. அப்படி அவன் இங்கே கோயில் கட்டிடுறான் எனக்கு தெரியாமல். அந்த நாயனார் எப்படி கட்டியிருப்பார்? அந்த மாதிரி கோயிலே இல்லையே அப்படிங்கிறார். அப்புறம் அந்த ஜோசியர் சொல்கிறாரு, அவர் மனசில் கோயில் கட்டியிருக்கார். அதனால் தெய்வம் மனசில் கட்டின கோயிலுக்கு தெய்வம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குது. நீ உடம்புல செய்கிறதுக்கும் வாக்கில் செய்கிறதுக்கும் செகண்ட் ப்ரியாரிட்டி தான். அந்த பக்தியை தான் நாம் வந்து அந்நிய பக்திங்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம யாரும் பக்தி பண்ணுறது இல்லை. ஏதோ நம்ம பக்தி பண்ணுறது வீட்டு வருமானத்துக்கு அதிகம் பண்ணுறதுக்கோ, குழந்தை பெற்றுக்கிறதுக்கோ, நமக்கு சுகமாக வாழ்வதற்கோ, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுக்காக பக்தி பண்ணுறது வந்து ஆர்த்திங்கிறான். ஆர்த்திகள் அவங்கெல்லாம். சில பேர் இந்த பொருளெல்லாம் வேண்டாம் சாமி, உன்னை எனக்கு தெரிஞ்சுக்கணும், உன்னோட லீலைகள்லாம் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த திருவிளையாடலையும் அவருடைய பகவத புராணத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அது இன்னொரு லெவல். அது அர்த்தார்த்தி. இன்னொருத்தர் இருக்கிறான், இந்த சாஸ்திரத்தில் கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறான். அவன் ஜிக்ஞாசுங்கிறான். இந்த மாதிரி ஜிக்ஞாசு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனை தான் பகவான் அந்நிய பக்தன்னு சொல்கிறார். ஆனால் ஞானத்தில் இருக்கிறான் பாருங்கள், அப்பா மாதிரி. அவர் கடவுளை என்னன்னு தரிசனம் பண்ணுறவர். அவருடைய தன்மை என்ன, என்னுடைய ஆத்மா என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இவருடைய பக்தி வந்து அனன்ய பக்தி. அவர் கேட்ட கேள்விக்கு ஆள் உட்கார்ந்துருக்கிறார். மற்றவங்களது பூசல நாயனார் வந்து அந்நிய பக்தி. இவங்க 2 பேருக்கு என்ன கிடைக்கும்னா, பூசல நாயனார் மாதிரி அந்நிய பக்தி செய்தவருக்கு சிவலோகத்தில் வாழ்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அந்த சிவலோகத்துக்கு சிவனடியார்கள் சிவலோகம்னு பேர் வச்சுருக்கிறாங்க, கைலாயன் பேர் வச்சுருக்கிறாங்க. பெருமாள்களாக இருந்தால் அதே இடத்துக்கு வேறு பேர் கொடுத்துருக்காங்க, வைகுண்டோன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அங்கே பார்க்கடல் இருக்குன்னு சொல்கிறாங்க. முருக பக்தர்கள் வந்து கந்தலோகம்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண பக்தர்கள் கோலோகம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அவர்கள் அந்த லோகத்துக்கு போய் அடைந்து நீண்ட காலம் வாழ்வாங்க. நீண்ட காலம்னா இந்த யுகங்கள்லாம் முடிந்து பிரளயமாகி அடுத்த ஒரு சிருஷ்டி ஏற்படும் இல்லையா, அது வரைக்கும் அவங்க அந்த ஆனந்தமாக அந்த லோகத்தில் இருப்பாங்களாம். எப்படி ஒரு பெரிய பாக்கியம்! அது ஒரு வகையான மோட்சம் தானே. மறுபடியும் உலகத்தில் பிறந்து கஷ்டப்படாமல் அதில் விடுபட்ட ஒரு நிலைங்கிறதுனால அது ஒரு மோட்சம்னு சொல்லலாம். ஆனாலும் அது உண்மையான அனன்ய பக்தியில் கிடைச்ச மோட்சங்கிறது பிரம்மமாகவே ஆயிடுறது. இவங்க கடவுள் இருக்கிற உலகத்தில் தான் வாழுறாங்க. கடவுளுடைய அனுபவம் அது தரிசனம் அது தான் கிடைக்கும். ஆனால் கடவுளாகவே ஆயிட்டார். அப்புறம் எத்தனை கடவுள் இருப்பாங்க? அப்போ ஒரு 10 ஞானிகள் வந்து அனன்ய பக்தி பண்ணிட்டாங்க. அப்போ 10 கடவுள் ஆகிடுவாங்களா? அப்போ ஒரு கடவுள் தான் இருப்பார். அந்த கடவுளாக அவங்க ஆயிடுறாங்கன்னா கடவுளோடு கலந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க இல்லாமல் போயிடுவாங்களே.
இது பரவாயில்லையே, இந்த சத்தியலோகத்தில் நீண்ட காலம் நம்ம உடம்போடு இருந்து அனுபவிக்கிறது நல்லா இருக்குது, கடவுளாக ஆறுதல் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சில பேருக்கு என்ன வரலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், சொர்க்கலோகம் பெருசா, சொர்க்கலோகத்துடைய அதிபதி பெரியவனா? சொர்க்கலோகத்தில் இருக்கிற ஒரு பிரஜைக்கே ஆனந்தம் அவ்வளோ இருக்குதுன்னா சொர்க்கலோகமே எனதுன்னு சொல்கிற ஒருத்தருக்கு பகவானுக்கு எப்படி இருக்கும் ஆனந்தம்? அதுதான், அது அனன்ய பக்தியில் அவருக்கு கிடைக்கும். அதை மோட்சம்னு சொல்கிறோம். அதை அனன்ய பக்தியில் கிடைத்த மோட்சம், ஞானத்தால் மோட்சம். இன்னொன்று பூசல நாயனார் போன்ற நாயனார்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க சத்தியலோகத்தில் நித்திய சூரிகளாக சத்தியலோக வாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அந்த ரூபத்தில் இருக்கலாம் அல்லது அந்த லோகத்தில் இருக்கலாம், அந்த உணர்வோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையான மோட்சம். அதை ஆபேட்சிக மோட்சங்கிறோம். இது சொரூப மோட்சம், இது ஆபேட்சிக. ரிலேட்டிவ்லி இட் இஸ் எ மோட்சம் அப்படின்னு. ரிலேட்டிவ் மோட்சம், இது அப்சல்யூட் மோட்சம். இப்போ இந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சிங்களா சார்? மனிதனோட மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுது? உண்மையிலே மூளையிலே இருக்கா அல்லது சூட்ச்ம சரீரத்தில் எங்கேயாவது ஸ்டோர் ஆகுதா? சப்போஸ் மூளையில் தான் ஸ்டோர் ஆகுதுனாக்கா, இப்போ மனுஷன் இறந்த பின்னாடி அவனோட உணர்வுகள் பதிவுகள்லாம் இருக்குதில்லை, அதனால் அது எங்கே உண்மையிலே எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க சார். ரெண்டுத்துலேயும் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோரேஜ் பிளேஸ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஒவ்வொரு காப்பியாக இருக்குங்க. ஆமாம், அப்சல்யூட் காப்பி சூக்ஷ்ம சரீரத்துலேயும், அவசியமான காப்பி மட்டும் நரம்புலேயும் இருக்குது. ஏன்னா மெமரியில் நரம்பில் இருக்குதுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. மூளையில் அடிப்பட்டால் மெமரி போயிடுறதும் பார்க்குறோம் சில பேருக்கு. இந்த கஜினின்ற படத்துலலாம், அப்போது அந்த போன் ஐடென்டிட்டி படத்தில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம பார்த்தோம். அவனுக்கு செயல் திறமையெல்லாம் நினைவு இருக்குது, ஆனால் தன் பெயர் எதுவும் இல்லை, நினைவு இல்லை. அப்புறம் அவன் மூளையில் அடிப்பட்டதுனால தானே. அப்புறம் அல்ஷைமர் என்ற ஒரு நோய் வந்ததுன்னா மூளையில் அங்கங்கே செல்லுகள்லாம் அழிஞ்சு போயிடுது. இந்த நினைவுகள்லாம் எல்லா இடமும் பரவி இருக்குது. ஒரு இடத்துல விட்டு போச்சுன்னா அந்த மெமரியில் சில லாஸ் இருக்கும். அப்போ அவங்க பிரிட்ஜ் பண்ண தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. 70, 80 அல்லது 90 வயசு வந்துட்டவங்களுக்கு இந்த அல்ஷைமர் வந்துருச்சுன்னா அவங்க கண்ணாடி முன்னாடிக்கு யாரோ நிற்கிறாங்க, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. பாட்டி உட்காருங்க, அது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேராக போய் பூஜை ரூமில் டாய்லெட் நினச்சி போயிடுவாங்க. ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும், அவங்கள சகிக்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு மெமரி லாஸ். அவங்களுடைய வேல்யூ எல்லாம் ரொம்ப அல்பமாக இருக்கும். இந்த எட்டனா காயின்லாம் பழசு, இப்போ கடையில் எங்கேயும் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அப்புறம் எங்கேயாவது நடந்து போவாங்க, மடி நிறைய கொண்டு வருவாங்க. என்னோ கொண்டு வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பூக்கடையில் கீழே கொட்டியிருக்குங்களா பூ, அதெல்லாம் எடுத்துகிட்டு மருமகள்கிட்ட இதெல்லாம் கட்டி மாலையாக்குங்க, இல்லை சண்டையே வந்துடும். அந்த வேல்யூ சிஸ்டமே மாறிடுது. இதெல்லாம் மெமரி லாஸ் தானே, அது நரம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. அதனால் மெமரி மூளையில் இருக்குது, உண்மையில் நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அதனுடைய இன்னொரு காப்பி சூக்ஷ்ம சரீரத்தும் இருக்குது. ஆனால் நம்ம நீங்கள் லாஸ் ஆனாலும் சூக்ஷ்ம சரீரத்தில் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு பிரெயின் ட்ரை பண்ணுது, ஆனால் அது அந்த பிரெயினுக்கு அதை ரீச் பண்ண முடியல. சூக்ஷ்ம சரீரம் பிரெயினை ரீச் பண்ணும் ஈஸியாக, ஆனால் இது அதை ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பேரியர் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ரெண்டுத்துலேயுமே இருக்குது மெமரி. சுவாமிஜி, அந்த சம்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அத்வைத இது பிரகாரம், அது நம்ம ஒரு பெரிய பேரியராக தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்மளோட ஞானம் பெறத்துக்கோ இல்லை நம்ம ஒரு ஞானி ஆகிறதுக்கு. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ வாட்டி சம்சாரம் தான் பதில் சொல்லணும். அப்போ தானே அது ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். தப்பாக நினச்சிக்காங்க. சம்சாரங்கிற தமிழில் வார்த்தை மனைவிக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ஒரு சினிமாவை எடுத்துட்டார், சம்சாரம் ஒரு மின்சாரம்னு போட்டார். இப்படி தப்பான தகவலை உலகத்துக்கெல்லாம் பரப்புகிறவங்க இந்த சினிமா ஒரு ஊடகமாக ஆகிடுது.
அதில் சம்சாரங்கிறத நாங்கள் வேதாந்தத்தில் சம்சாரங்கிறது ஆணுக்கு பெண்ணு எல்லாருக்குமே இருக்கிறது தான். சம்சாரங்கிறது நம்ம மனசில் நடக்கிற ஒரு தாபம். அது பேர் மனஸ்தாபங்கிறோம். தாபம்னா என்ன? தகித்தல், சுடுதல்னு அர்த்தம். தாபம்னா வெந்து போகிறது. இந்த மன வேக்காடுன்னு சொல்கிறல, அந்த கஷ்டம் வந்தவுடனே கோபம் வந்துருச்சுன்னா மனம் வெந்து போகுதில்ல, அதை தான் மனஸ்தாபங்கிறோம். இந்த மனசு அடைகின்ற இந்த ஒரு ஜுரம், அதை வந்து ஜுரம்னு சொல்கிறாங்க வேதாந்தத்தில். அது மனஸ்தாபத்தை தான் சம்சாரம்னு சொல்கிறாங்க. ஒரு 70 வயசு பாட்டி கையை ஊனி எழுந்துக்கும்போது முறிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ புத்தூரில் போய் கட்டி அந்த பத்தையை வச்சு கட்டி தினமும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வந்து சொல்லிவிடும் நடந்த நிகழ்ச்சியெல்லாம். அன்றைக்கி வந்து பார்த்து நான் நல்லா தாம்மா இருந்தேன், பத்திரமாக தான் போனேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த விழுந்த கதையை. இது வரைக்கும் 1008 தடவை சொல்லியாலும் ஓயாது. ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கு கை வந்து விளையாடும்போது உடஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு பத்தை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது ஜாலியாக விளையாடிட்டுருக்கு. இது ஏரோப்ளேன் அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் வலி இருக்குது. இதுக்கும் கூட்டுறதுக்கு நேரம் ஆகும், அது கூட்டுறதுக்கு நேரம் ஆகும். குழந்தைகிட்ட சம்சாரம் இல்லை, வலி இருக்குதே. இப்போ கையை எடுத்து சாப்பிட முடியாது, பொருள் ஒன்று அது அது அதை பற்றி வேதனை இல்லாமல் இருக்குதுல்ல. வலி இருக்கிறது, மனவேதனை இல்லை. ஆனால் அந்த பாட்டிக்கு வலி இல்லாவிட்டால் கூட மனவேதனை இருக்குது. அது அவுக்க கூட விடாது. இருக்கட்டும் கொஞ்ச நாள், இன்னும் நான் வந்து பார்க்கல, மகன் வந்து பார்க்கட்டும், அப்பா வந்து பார்த்து அச்சோன்னு 2 வார்த்தை சொல்லணும். இது பேர் மனஸ்தாபம். இந்த ஸ்தாபம் தான் சம்சாரங்கிறாங்க. இதுலேருந்து எப்படி ஜெயிக்கிறதுங்க? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வலியும் துன்பமும் இன்பமும் வரும். ஆனால் மனசில் அதை போட்டு வருந்தக்கூடாது. வருந்துறதுனால என்ன லாபம்? அந்த வலி குறைய போதா? அந்த எல்லாருக்கும் சொல்லி சொல்லி மாட்டுறதுனால சீக்கிரம் கூடிடுமா? உட்காந்து அழுதம்னா எல்லாம் நல்லா ஆகிடும்னா டெய்லி எல்லோரும் ஒரு 5லேருந்து 6 உட்காந்து அழுகலாம் இல்லை? அப்படி தான் சச்சிதானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அழகான ஒரு சைனாவில் வாங்கிட்டு வந்து பார்சிலியன் ஜக்கு, அதை ஒரு இடித்து உடைச்சிட்டார். வேலைக்காரனும் சேர்ந்து தான் அதை 2 பேரும் சேர்ந்து உடைச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்தார். அவர் பெரிய ஒரு கண்டிப்பானவர். இது பெரியப்பட்ட ஒரு பொருளோட அருமை தெரியாமல் உடைச்சிருக்கிறியே, கொஞ்சமாவது வருத்தம் இருக்குதாடா, அதை பற்றி ஒரு கவலை கூட உங்ககிட்ட இருக்குதான்னு சிரிக்கிறியே அப்படின்னு ஒரு திட்டுறாரு. அப்பா இருங்க அப்படின்னு வேலைக்காரனை கூப்பிட்டது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டி அழுகிறோம், இந்த பார்சிலின் ஜேன் ஒட்டிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னார். அது எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. எதுக்காக நம்ம வந்து ஒரு பொருள் அழிஞ்சு போனால் மனசில் கஷ்டப்படணும்? அந்த போன பொருள் போகத்தான் போகுது. ஒரு மனிதன் சாகிறான், ஒரு மனிதன் பிறக்கிறான், நோய்வாய்ப்படுறான், பணக்காரன் ஆகிறான், ஏழை ஆகிறான். இதுக்காக நம்ம ஏன் மனசை வந்து போட்டு குழப்பிக்கணும்? இது இயற்கையில் நடக்கிறது தானே. மழை வந்தால் நம்ம அழுதுடுறோமா, வெயில் காஞ்சா? ஆனால் எல்லாருக்கும் எது நடந்தாலும் சுற்றுச்சூழலில் இவங்க உள்ளுக்குள்ளே அதை வந்து நொந்துக்கிறாங்க பாருங்கள். இந்த மன வேக்காடு, அதைத்தான் சம்சாரங்கிறாங்க. இதுலேருந்து நம்ம விடுபடுறது, இந்த உலகத்துலேருந்து விடுபட வேண்டாம். இந்த உலகம் எப்பவும் சுட்டுப்பாட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கிறதுனால மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. என்னுடைய குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் நான் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக இருந்தாருன்னா நான் இந்த கதிக்கே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாரும் கணவனை மாற்ற பார்க்குறாங்க, மனைவியை மாற்ற பார்க்குறாங்க, மாமியாரை மாற்ற பார்க்குறாங்க, வீடை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, கோர்ஸை மாற்றுறாங்க, பால்காரனை மாற்றுறாங்க. இவன் அவன் தான் முதல்ல தேடி பிடிச்சாங்க அந்த பால்காரனை. அப்புறம் அவன் வந்து கொஞ்ச நாள் ஆக அவன் புத்தி காட்டுறானோ இல்லவோ, இன்னொரு பால்காரனை பார்த்த உடனே அந்த வீட்டில் வந்து சொல்கிறாங்க எங்கள் வீடு நல்லா தாங்க இருக்குதுன்னு. மாற்றுறதுலையே ஒரு குறிக்கோளாக வாழ்க்கை முழுக்க இப்படி தவிக்கிறாங்க பாருங்கள். இந்த சுற்றுச்சூழலை மாற்றி மாற்றி என்ன கண்டாங்க? உள்ள நிம்மதி அடைஞ்சாங்களா? யாருமே நிம்மதி அடையிறது இல்லைங்க. சுற்றுச்சூழல் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நீ மாற்ற முயற்சி விட்டால் மாறதான் போகும். நாம் இஷ்டப்பட்டு மாற்றினாலும் நமக்கு நிம்மதி வந்துட்டான்னா நிம்மதியை நாம் உருவாக்க முடியாது. சுற்றுச்சூழலை மாற்றி நான் நிம்மதி அடைவேன்னா அவன் வாழ்நாள் முழுக்க சுற்றுச்சூழலை மாற்றும் போது புது மாற்றமும் அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அதை விட மோசமான நிலை தான் அங்கே இருக்கும். திருப்தியாக இருக்கிறவனுக்கு எங்கேயும் போக வேண்டாம், இருந்த இடத்துல அவனுக்கு சந்தோஷம்தான். இருக்கிற பொருளே சந்தோஷம் கொடுக்கும். கட்டின மனைவி சந்தோஷமாக இருப்பாள், பெற்ற குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திருப்தி இவங்ககிட்ட இருக்குது இல்லை. திருப்தி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தா திருப்தி ஆகும். ஒரு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஹவு மச் இஸ் எனஃப் அப்படின்னு ஒரு கொட்டேஷன். போதுங்கிறது எவ்வளோன்னு கேட்குறேன். ஹவு மச் இஸ் எனஃப், போதுங்கிறதுக்கு ஏதாவது அளவு இருக்குதுங்களாங்க? ஒருத்தன் இது போதுங்கிறான், இன்னொருத்தன் அதுக்கு 10 மடங்கு கொடுத்தாக்க அப்போ தான் போதுங்கிறான், இன்னொருக்கு அதுவும் போதலைங்கிறவன் இருக்கான் இல்லையா? போதும் என்பதற்கு அளவு இருக்குதா? ஆனால் போதுங்கிறது ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது வேணுமா? போதும்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், குழந்தைங்க ஆனந்தமாக இருக்குதுங்க, அதுங்களுக்கு உலக பற்றிய மாற்றமோ எதுவுமே தேவையில்லையே, இந்த இடத்துல ஆனந்தமாக தான் இருக்குது. இப்படி உட்காந்துக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை மாட்டி விட்டாங்க, ஒன்றுமே நினைக்கலையே. தே என்ஜாய் த சிச்சுவேஷன். ஏன்னா இங்கே உள்ள ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்க ஆனந்தம் உலகத்துலேயே அது தெரியுது. ஆனால் உங்கள் உள்ள வேதனை இருந்ததுன்னா இந்த சிச்சுவேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து போட்டாலோ அது அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு தேவதத்தன் சிடுமூஞ்சி, எதை கொடுத்தும் திருப்திப்படுத்தவே முடியாது. வேலைக்காரங்க வந்து சொல்லிவிட்டு எஜமா இப்போ வந்து நம்மளை வந்து பாராட்டுவாருன்ட்டு வந்தவுடனே அவர் இப்படி தொட்டு பார்த்து, ஏன்டா இங்கே அழுக்கு இருக்குது, இந்த ஆள்கிட்ட ஏன் வேலை செய்தோன்னே இருக்குது, ஒரு நாளும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சமையல்காரங்க வந்து சொல்கிறாங்க, இன்றைக்காவது நம்ம எஜமான் நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார் அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டார், அதே அழுமூஞ்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த சிடுமூஞ்சி வாழ்நாள் முழுக்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், பல வேலைக்காரர்கள் இருக்கிறான், அவனை சிடுமூஞ்சித்தனம் போகவே இல்லையே. அவனுக்கு சொர்க்கமே இடம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொர்க்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இதே மாதிரி வந்தவங்க தான். இவனும் ஏதோ புண்ணியத்தில் அங்கே போயிட்டான், அங்கே போனால் இவன் மாறிடுவானா? அங்கேயும் திட்டுவான், இவன் கெட்ட கேட்டுக்கு சொர்க்கமா? இவன் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நான் டொனேஷன் 10,000 கொடுத்தேன், இவன் ஒரு பைசா கூட கொடுக்கல அந்த கோயிலுக்கு, பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு வரான். இவனை இங்கே வந்திருக்கிறான், நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போனோம், ஒருத்தன் 10,000 கொடுத்துட்டு போயிருக்கான், இவன் தேங்காய் மூடி மட்டும் கீழே உடஞ்சி எடுத்து தின்னு இருக்கிறான். ஆனால் அவன் வந்திருக்கான், இவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ சொர்க்கம் போனாலும் உனக்கு நரகம் தானே. உன் மனசில் இருக்க எரிச்சல் இருந்ததுன்னா சொர்க்கம் எப்படி உனக்கு சுகமாக இருக்கும்? உனக்கு என்ன கொடுத்தா உனக்கு எரிச்சல் போகும்? உன்னுடைய சுபாவமே எரிச்சலாக இருக்கும்போது அவனுக்கு இந்த சுற்றுச்சூழலை மாற்றியோ எதை மாற்றுறதுனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு நிவாரணம் தன்னை மாற்றிக்கிறது தான். இது தான் இந்த ஆத்ம வித்யாவில் சொல்லித்தரோம். இந்த உலகத்தெல்லாம் நாங்கள் மாற்ற போகிறதில்லை. உறவுகளை மாற்றுறதோ, உடையை மாற்றுறதோ, சாப்பிட்றத மாற்றுறதோ எதையும் மாற்ற மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் மாறிடுவோம். நாங்கள் எப்படி மாறிடுவோன்னா திருப்தியாக வாழ்வோம். எது கொடுத்தாலும் திருப்தி, எது இருந்தாலும் திருப்தி, எது இல்லாவிட்டாலும் திருப்தி அப்படின்ற வாழ்க்கைக்கு கிடைச்சதெல்லாம் போனஸ் தான். இது தாங்க இந்த சம்சாரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். சம்சாரங்கிறது மனதில் நாம் அனுபவிக்கின்ற ஒரு தவிப்பு. அந்த தவிப்பு எதை குறித்ததாக இருக்குதுன்னா சுற்றுச்சூழலை குறித்ததாக இருக்குது, தன் உறவுகளை குறித்ததாக இருக்குது. என் உறவு இப்படி இருக்கணும், உறவு இப்படி இருக்கணும் அப்படின்னுக்கிறாங்க. பசங்க இப்படி இருக்கணும், கணவன் இப்படி இருக்கணும், சித்தப்பா அப்படி இருக்கணும், மாமனார் அப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கணும், என் நாய் அப்படி இருக்கணும், தன்னுடைய வீடு பங்களா கார் கூட அப்படி தான் இருக்கணும்னு பார்க்குறான். அதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் வந்துச்சுன்னா இவன் தவிக்கிறான். எங்கடா மோதிட்டு வந்தேன், இப்போ தானடா சர்வீஸ் கொடுத்துட்டு வந்தேன், இதுக்கு யார் இன்னொரு ஒரு 1200 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு திருப்தி இல்லாமல் வாழ்நாள் முழுக்க வாழாங்களே, அவங்களுக்கு திருப்திப்படுத்த எவ்வளோ கொடுக்கணும்? சொர்க்கமே கொடுத்தாலும் அதிருப்தியாக தான் இருப்பான். அப்போ இருக்கும்போதே இருக்கிற இடத்துலையே திருப்தியை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய ஒரு போதனா முறை. இதாங்க சம்சாரம். சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அது வந்து மெமரிங்களா இல்லை வாட் இஸ் த ரிலேஷன்? இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்? சம்ஸ்காரத்துக்கும் சம்சாரத்துக்கும்? சம்சாரம் வேறு, சம்ஸ்காரம் வேறு. ஓகே, ஆமாம். சம்ஸ்காரங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பழைய நினைவுகளுக்கு சம்ஸ்காரம்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம சடங்குகள்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுவும் சம்ஸ்காரம்னு பேர். இந்த இந்து தர்மத்தில் பாரத நாட்டில் நமக்கு எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் இந்த இந்துங்கிற சொல்லிக்கிறவங்க எல்லாருமே
சம்ஸ்காரங்களை செய்யணும். குழந்தை பிறந்ததுன்னா என்னென்ன சடங்கு செய்யணும்? தீட்டு கழிக்கிறது, அதுக்கப்புறம் காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, பிராமணர்கள் வந்தால் பூணூல் போடுறது, அப்புறம் திருமணம்னு ஒரு சடங்கு, அப்புறம் வயசு வந்தால் ஒரு சடங்கு. இதில் மாதிரி ஒரு சடங்குகளை நம்ம வந்து கட்டாயம் செய்யணும். இல்லை அப்போ தானே சொசைட்டி நம்மளை அங்கீகாரம் பண்ணுது. இது செய்யாதவங்கள நம்ம ஒரு மாதிரி புறக்கணிக்கிறோம், அவங்கள கூப்பிட்றதில்ல. அவங்கள மற்றவங்கள கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுறாங்க. மக்களோட ஒட்ட ஒழுகுதல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார். ஒட்ட ஒழுகுதல் என்ன? அவங்க என்ன சம்ஸ்காரத்தில் இருந்தால் நம்ம வந்து கடைபிடிக்கணும். வென் யூ ஆர் இன் ரோம் பி ரோமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சம்ஸ்காரங்களுக்கு வாழ்நாளில் நம்ம கடைபிடிக்கின்ற சடங்குகள், அந்த சடங்குகளுக்கு என்ன பயன் இருக்குது? எதுக்கு இந்த சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க? மன தூய்மை தாங்க அதுக்கு பயன். மனசு தூய்மை அடையணும். சடங்கில் வந்து நம்ம மக்களை மரியாதை கொடுக்குறோம், தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு காரியத்தை எப்படி கட்டு செட்டாக செய்யணுங்கிறத ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் இல்லையா? அது ஒழுக்கத்தை தானே கற்றுக் கொடுக்குது. தாறுமாறாக செய்கிறோமா சடங்கெல்லாம்? அதில் ஒரு ஸ்ரத்தை இருக்குது. இல்லை உங்களுக்கு அதனுடைய பயன் என்னன்னு தெரியுதோ இல்லையோ? காது குத்தணும், 4 பேரை கூப்பிடணும், அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும், முருகர்கிட்ட கொண்டு போய் பேர் வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? மன தூய்மை உண்டாக்குறதுக்கு தான். இந்த சடங்கு நமக்கு மன தூய்மை கொடுக்குற மாதிரி அடுத்த சந்ததிகளுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் போகுது. அது பேர் சம்ஸ்காரம் பேர். இப்போ 40 சம்ஸ்காரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்கு கரு உற்பத்தி ஆகுது இல்லையா? அது வந்து பும்சவனம் அப்படிங்கிறாங்க. அந்த கரு உற்பத்தி ஆகிற நாள்லேருந்தே சம்ஸ்காரம் ஆரம்பிச்சிடுது. அந்த பும்சவனத்துக்கு ஒரு நாள். பும்சம்னா அந்த புருஷன், அந்த ஜீவன், அது வந்து கருவுள்ள புகுது 4.5 மாதத்தில். அந்த நாளை நம்ம வந்து வளைகாப்பு அப்படின்னு சொல்கிறோம். 4.5 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் வளைகாப்பு பண்ணலாம். அந்த வளைகாப்பில் இருக்க சடங்குகள்லாம் யாருக்காக? உள்ளே புகுந்து இருக்கிற அந்த ஜீவனுக்கு. இப்போ இந்த 7 மாதமோ அல்லது 4 மாதமோ தாய் வயிற்றில் இருக்கும்போது அங்கே ஜீவன் இல்லை, உடம்பு தான் ரெடி ஆகுது. வீடு கட்டி கொடுக்குறாங்க, அம்மா அப்பாவும் சேர்ந்து ஒரு வீடு தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க. கை கால் மூக்கெல்லாம் இருக்குது. அப்போ ஜீவன் வந்து பார்க்குது, இந்த அம்மா அப்பா கிட்ட போகலாமா? இந்த உடம்பு நமக்கு நல்லா இருக்குதா? இங்கே பிறந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுப்பாங்களா? இந்த கல்வி நல்லா இருக்குமா? உணவுக்கெல்லாம் நம்ம பஞ்சம் இருக்குமா? அப்படின்னா அது கர்ம வாசனையினால் அது தேர்ந்தெடுத்து வருது. அது உள்ளே வந்தது போயிடக்கூடாது. சில சமயம் இங்கே வந்த பிறகு ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம், எந்நேரமாக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வந்து ஜீவன் போயிடும். போகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி உச்சந்தலையில் வகிடு எடுத்து அதை சீமந்தங்கிறான். சீமந்தன்னா ரோமத்தை பிரித்தல்னு அர்த்தம். தலைமுடியை பிரித்தல், பின்னல் ஜடை போட்டு ஒரு விழா கொண்டாடுறோம். அப்போ உச்சியில் வந்து ஒரு பொருளை வைப்பாங்க, அது சீலிங். இனிமேல் ஜீவன் உள்ளே வந்தது வெளியே போகக்கூடாது. இப்படி ஒவ்வொரு சடங்குக்கும் பின்னாடி ஒரு அர்த்தமான ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்குது. நம்ம இது தெரிஞ்சுக்காமல் தானே செய்கிறோம். அப்போ அது மாதிரி நம்பிக்கை இருக்குது இல்லை? இப்போ டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு, இது எப்படி வேலை செய்யுது சொல்லுங்கள், அப்போ தான் நான் போட்டுக்குவேன்னு சொல்லுவீங்களா? அது ஒரு நம்பிக்கை தானே. டாக்டர் கொடுத்துருக்காருன்னா சரியாக வேலை தான் செய்யும் அப்படின்னு. அப்புறம் நம்ம சொல்லிட்டாரு அது வலியெல்லாம் போக்கும், மூட்டு வலிக்கு அது போட்டுக்கலாம், வயிற்று வலிக்கு அது போட்டுக்கலாம், நீங்கள் முடிவு விட முடியாது. வயிற்று வலிக்கு போடுற மாத்திரை வேறு, மூட்டு வலிக்கு போடுற மாத்திரை வேறு, பல் வலிக்கு போடுறதும் வேறு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அது மேலே இருக்க ஒரு ஸ்ரத்தா. இப்போ ஸ்ரத்தையை வளர்க்குறதுக்கு சடங்குகள்லாம் துணை செய்வதனால அதுக்கு சம்ஸ்காரம்னு பேருங்க. இது நமக்கு வழி வழியாக நினைவில் இருப்பதனால அதுக்கு சம்ஸ்காரம்னு அது பேரை, நினைவுக்கும் அது பேரை வச்சுருக்கிறோம். இன்னும் இத்தனை சம்ஸ்காரம் தெரிஞ்சுக்கணுங்களா? 40 சொல்ல முடியாது. இல்லை நம்ம அது எல்லாரும் சராசரியாக 16 சம்ஸ்காரங்கள் பண்ணுறாங்க. ஈமக்கடன், பால் ஊற்றுறது, அப்புறம் 16வது காரியம் செய்கிறது, அதோட சம்ஸ்காரம் முடியுது. அப்புறம் இன்னொரு கரு உண்டாகும்போது கல்யாணங்கிற கன்னிகான தானத்துலேருந்து எல்லாம் அது மறுபடியும் சம்ஸ்காரம் ஆரம்பிக்குது. வேறு கேள்வி? அது சார்கிட்ட மைக் இருக்குமா? உங்கள் பேருமா? லலிதா. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த சம்ஸ்காரமும் சம்சாரமும். இப்போ வந்து நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்குது, அதே ஒரு பெரியவங்கன்னா வந்து அதை நினச்சி அவங்க கவலைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு
இப்போ அந்த குழந்தைக்கு வந்து தெரியும் அவங்க வந்து எது செய்யலைனாலுமே அதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், அம்மா ஊட்டிடுவா, அதுக்கு தேவையான எல்லாமே வந்து பூர்த்தி ஆகிடும், அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அது வந்து அந்த குழந்தைக்கு தெரியும் இல்லை, அவர் அம்மாவாக செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சொல்லணும். இப்போ வந்து இப்போ நானே இருக்கேன், என்னோடய மாமியாரோ இல்லை அம்மாவோ இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க சொல்லாமல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப கம்மி தான் இல்லையா? ஏன்னா நம்மளோட வேலையிலேயே நம்ம இருப்போம், நம்ம வேலை, நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, வேலை பார்க்குறது. இப்போ அவங்க சொல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால தான் வந்து அவங்க வந்து திரும்ப அதை வந்து எல்லார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னொன்று இருக்குது, அவங்க எதிர்பார்ப்புங்கிறது அடுத்தது. அப்போது ஒரு சில சமயம் வந்து நம்மளையும் மீறி ஒரு சிலதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுது இல்லையா? இப்போ ஒரு குழந்தைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு நேரம் நம்ம அந்த பெரியவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுறது. அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ சைடில் கேட்குறீங்களா, அந்த பாட்டி சைடில் கேட்குறீங்களா? எனக்கே தான் நான் கேட்குறேன். எனக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் தான் கேட்குறேன். அதாவது இப்போ பாட்டி பேத்தி 2 பேர் எடுத்துக்குவாங்க, நடுவில் அம்மா. அவங்க இப்போ அவங்களுடைய டைலமா இப்போ இந்த சம்சாரம்னு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சம்ஸ்காரத்தை விட்டு சம்சாரத்துக்கு போயிட்டாங்க. குழந்தைக்கு சம்சாரம் இல்லை, ஆனால் வேதனை இருக்குது, வலி இருக்குது. பாட்டிக்கு வலி இருக்குது, வேதனையும் கூட இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, 2 பேரும் சபரிமலை ஏறுறாங்க. ஒருத்தருக்கு வயசு 62, இன்னொருத்தருக்கு வயசு 23. எப்படி வேகமாக ஏறுவான். ஆனால் கட்டு நிறைய எடுத்துக்கிட்டு 2 பேரும் போகும்போது என் வாழையெல்லாம் கேட்டு வரான், சாமி இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்க அப்படின்னு. என்னப்பா இப்போ தான் நம்ம கடிவாரத்தில் மேலே ஏறி இருக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு எவ்வளோ தூரம்னு கேட்குறாரு. என்ன இருக்குதுப்பா, ஒரு 10% ஏறி இருக்கணும். 10% தான் ஏறி இருக்கிறோமா? அவனுக்கு சம்சாரம். இவரோட வயசு பெரியவர், அவருக்கு இழைப்பு இருக்கும்ல, அந்த கட்டு நிறையில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் உருத்தும் இல்லை தலையில். என்ன தான் நம்ம பெட்ஷீட்லாம் போட்டுருந்தாலும் அந்த இவனு வந்து சொல்லுவான், கொஞ்ச நேரத்தை சாமி கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் நிற்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். இல்லை தம்பி, நம்ம மேலே போகிற வரைக்கும் அதை இறக்கக்கூடாதுங்கிறார். அப்படியா, ஒரு சோடா குடிச்சிக்கிறேனே, இப்போ வயிறெல்லாம் நிரப்பிக்க வேண்டாம், அதுக்கு வந்து உங்களுக்கு யூரின்லாம் போக வேண்டியிருக்கும், கட்டு நிறைய இடத்துலாம் செய்ய முடியாது. வழியில் தொணன்னு வரான். இவரோட வயசானவர் 2 பேருக்கும் மலையினுடைய கஷ்டம் இருக்குது. நீலிமலை ஏறிட்டான். அதுக்கப்புறம் இந்த சபரி பீடம், அப்பாச்சி மேடு இதெல்லாம் தாண்டி போகிறான்னு வைங்க. இது கூட அவனுக்கு சமாதானம் படுத்துறது இதனுடைய அனுபவம். கன்னிசாமியை கூட்டிகிட்டு போனாக்கா, இதை கூட்டிகிட்டு போகிற குருசாமிக்கு இதெல்லாம் சம்சாரம் யாருக்கிட்டது பார்த்தீங்களா? வலி 2 பேருக்கு சமம் தானே. இந்த கஷ்டங்கிறது அதே கல் முள்ளும் தான் அவனும் போகிறாரு, எடுத்துகிட்டு போகிறாரு, அவருக்கு தாக எடுக்க தானே செய்யுது. ஆனால் சம்சாரம் இல்லாமல் சந்தோஷமாக சாமியே சரணம் ஐயப்பா, கல் முள்ளும் காலுக்கு மெதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே போகிறார். அவர் ஆனந்தமாக வாடுறார். இவன் அதே வாய்ப்பை எப்படி வந்து துஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறார். இப்போ பாட்டிக்கும் பேத்திக்கு வருவார். பேட்டிக்கு இவங்க சொல்லிட்டாங்க 100% செக்யூரிட்டி இருக்குது. அது காரணம் என்ன? அம்மா எல்லாம் செய்வா அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இல்லை. 100% படைத்தவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கல்ல. படைச்சவன் இவங்க தானே, படைச்சவன் என்னென்ன காப்பாற்றுவான்ற நம்பிக்கை குழந்தைகளில் 100% இருக்குதுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அம்மாவே பயப்படுறாங்க, எங்கேன்னு இப்படி காப்பாற்ற போகிறாங்க. சரி அப்பா கிட்டே போவோம். என்னம்மா அப்படின்னாரு. பாத்ரூமில் காக்ரோச்சுப்பா அப்படின்னு. அம்மா கூப்பிடு அப்படின்றாரு. அம்மா பயமாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னு நான் யாரை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் ஐயோ இவங்களை எப்படி 100% நம்புறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அந்த ஸ்ரத்தாங்கிற அந்த சரணாகதி, அம்மாவே சரணம் இருந்திருந்தா, இப்போ சரணாகதி கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணுறா. யார்கிட்ட நான் சரணாகதி முழுசாக கொடுத்தா எனக்கு சம்சார பாரம் இருக்காதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. கடவுள் தான்ப்பா எல்லாரையும் படைச்சது, அவர்கிட்ட சரணாகதி கொடுத்தா அவன் வாழ்க்கை எப்போ ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்னும்போது 100% சரணாகதி அங்கே வைக்கணும் இல்லை. இந்த பாட்டி வைக்க தவறிட்டாங்க. யாரையுமே அவங்க சரணடைய மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, ஏன் இது செய்யலை, ஏன் இது செய்யலைன்னு. அப்புறம் அவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்க, நமக்கு இன்றைக்கி கொடுத்தாங்களா, எப்படி கொடுக்குறாங்க, லொட்டுன்னு டம்ளரை வச்சாங்களா, கையில் அன்பாக கொடுத்தாங்களா, எல்லாத்தையும் தன்னுடைய மதிப்பை மதிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தன் மதிப்பு இங்கே வீட்டில் குறையுதுங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறையவே இல்லைங்க. மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்திருந்தா எப்படிங்க மதிப்பு குறையும்? ஒரு சில தாத்தாங்களையும் பெருகளும் அவங்க நிர்வாகத்தை எடுத்துக்கிறாங்கங்க.
60 வயசு மகன் கூட அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதுண்ணா, விட்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிர்வாகத்திறமை இருக்கிறவங்கள வேல்யூ எப்பவும் இருக்குது இல்லை. அவங்களுக்கு குடும்பத்தில் எனக்கு மதிப்பு குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்களா? ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. மதிப்போடவே வாழ்ந்து மதிப்போடவே மரணத்தை எடுக்கிறாங்க. ஆனால் சில பேர் மதிக்கப்படவில்லைங்கிற நொந்தே வாழுறாங்க. தனக்கு மதிப்பு இருக்குதான்னு ஒவ்வொரு முறை சோதனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு கஷ்டம், ஏதோ வேலையிலேன்னு போயிட்டு வந்திருக்கிறாங்க, முகம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னும் போது இதாவது கேட்கும். வரம்மா அப்படின்னு சொல்லும்போது காதில் கூட விழுந்திருக்காது. வந்தாக்க ஒரு பார்வை பார்க்குறாங்களா? ஒரு மனுஷன் இருக்கிறான்னு கேட்குறேன். எவ்வளோ பாடுபட்டேன் இவங்களுக்கு, என்னெல்லாம் கொடுத்தேன், என் பையன் சொந்தத்தில் இவர் தானே அனுபவிக்கிறான், எவ்வளோ சம்பளம் என் பையன் சம்பாதிக்கிறான், நோகாமல் அனுபவிக்கிறான் அப்படின்னு உடனடியாக அவங்க பொங்குறாங்க. இதெல்லாம் சம்சாரம், சரணாகதி இல்லை. தன் குழந்தை அம்மா கிட்ட இருந்த மாதிரி மருமகள்கிட்ட மாமியார் சரணாகதி அடையணும் இல்லை. அவள் பார்த்துக்குவா, என்னை எப்படி கைவிட்டுடுவா, அவளுக்கு செய்யலைனா கூட முதல்ல எனக்கு தான் கொடுத்துட்டு போவான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த தாயின் சாலை அது மாதிரி ஒரு மருமக வாழ்வா இல்லை. அப்போ தன் மதிப்பை எப்படிங்க காப்பாற்றிக்கிறது? மதிப்பை காப்பாற்றுறது வந்து நம்ம மதிக்கத்தக்கவளாக வாழறது தான். அந்த பொறுமையும் அந்த சிரத்தையும் சரணாகதியும் நம்ம குழந்தையிலேருந்தே வளர்த்துக்கணும். அவங்க இன்டெலிஜென்ட்லி வெரி கிரேட்டராக இருக்கலாம். அந்த பாட்டிக்கு நான் எமோஷனலி ஜீரோ. She has not grown out of the emotion. We must grow in emotion and we must grow out of the emotion. நம்ம இன்டெலிஜென்ட்டில் நம்ம வளர்கிறோம், டிகிரியெல்லாம் வாங்குகிறோம், PhD வாங்குகிறோங்க. சில மாமியாருங்க நிறைய படித்தவங்களாம் கூட இருப்பாங்க, கர்நாடிக் சங்கத்தில் பெரிய சாம்ராட்டாக இருப்பாங்க, கலைமாமணி பட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து டெரராக இருக்கிறாங்க. மதிப்பில்லை மதிப்பில்லை மதிப்பில்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எமோஷனல் இஸ் நாட் க்ரோன். இந்த எமோஷ்னல் கோஷியன்ட் சொல்லக்கூடிய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸு நமக்கு புவராக இருக்குது. அந்த எமோஷன் கோஷியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான சத்சங்களும் பேச்சும். சம்சாரங்கிற நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இப்போ கண்டுபிடிச்சோம் பாருங்க. ஓ இவ்வளோ தான் சம்சாரமா, அதை நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் இந்த உங்கள் கேள்விக்கு பதில். அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்? அவங்க எமோஷனில் வளரல, அவங்க குழந்தை அப்படின்னு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணால் அது மாதிரி பண்ணணும். நீங்கள் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணினா உங்களுக்கு சண்டை வந்துடும், போட்டிக்கு போட்டி சண்டை வரும். குழந்தை ஏதாவது சொல்லிச்சுன்னா அவள் சொல்லிட்டு போகிறா, குழந்தை அது போய் பெருசாக படுத்துக்கிட்டு இருக்கிற, அது போய் பெட்டில் போய் அழுதுட்டுருக்கிறியா அப்படின்னு குழந்தை சொன்னது யாரா அம்மா போய் அழுவாங்களா? ஆனால் இந்த வளர்ந்த குழந்தை சொல்லும்போது எப்படி கோச்சிக்கிறாங்க. அப்போ நாம் வளர்ந்தவங்களெல்லாம் தேர் க்ரோயிங் இன்ட்டு சைல்டுஹுட் தான், குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க, பிறந்தநாள் கேக்கு வெட்டினாங்க, ஒரு துண்டு கொடுப்பாங்க, பார்க்குறாங்க, பக்கத்துலேயே தான் படுத்துட்ருக்கிறேன், அந்த பேத்தி கூட கண்டுக்கலைங்க. அவங்க நினச்சிருவான் பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, இது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது பழைய கஞ்சி கொடுக்குறாங்க. எல்லாரும் இது தன் மதிப்பை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தனக்கு மதிப்பு எப்படி இருக்குது வீட்டில் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிட்டே. நீங்கள்லாம் இல்லாத போது நிம்மதியாக இருக்கிறாங்க. தன்னை மதிப்பு போடுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி மதிப்பு போடுறாங்க? ஒரு புதுசாக ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துருக்குறாங்கன்னா நம்மளை விசாரிக்கிறாங்களா, உங்கள் பாட்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா விசாரிச்சிட்டோம்னா மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்லி வி ஆர் வாட்சிங் அவர் வேல்யூ. நம்ம வேல்யூ டவுன் ஆகக்கூடாது. இந்த வீட்டில் வேல்யூ டவுன் ஆகிடுச்சுன்னா பெரிய பயமோ கோபமோ பொறாமையோ அப்படி வருதுங்க. இந்த மதிப்பை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ உனக்கு மதிப்பு ஏதாவது ஒதுக்கி ஏதாவது யூஸ் இருக்குதா? உங்களை மதிக்கிறாங்கங்க பெருசாக. நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர்னு மதிக்கிறாங்க, நீங்கள் மஃப்டியில் வெளியே வந்து அதே மதிப்பு கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சருக்கு மதிப்பு, கடைத்தெருவில் போயிட்டோம்னா காய்கறி வியாபாரி மதிப்பு கொடுப்பாங்களா, வாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சால் மதிப்பு கொடுப்பாங்க. நம்ம மதிப்பை எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறது தப்புங்க. அப்புறம் நமக்கு மதிப்பு இவ்வளோ நாமளே ஒரு முடிப்பு வச்சுட்டு இருக்கிறது தான் தப்புங்க. அப்போ அந்த லெவலுக்கு கீழே குறையாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த யாராவது குறைக்க இன்னொருத்தருக்கு மதிப்பு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், மற்றவனுக்கு வைத்து பத்திரிச்சிக்கும், இவன் மதிப்பை குறைக்கணும். பெண்களெல்லாம் ஒரு கல்யாணம் வந்து போனால் ஒருத்தர் மதிப்பு குறைச்சி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை வாங்கினோன்னா மதிப்பு குறைப்பாக பேசுவோம், நம்ம பொருளை விற்கணுன்னா மதிப்பு அதிகமாக கொடுப்போம். இது வந்து சென்ட்டே 5-15 லட்சம் ஆகுதுங்க, இது கட்டினதுக்கு இவ்வளோ ஆகுதுங்க. வாங்குறவன சொல்லுவான் மதிப்பு கம்மியாக சொல்லுவான். இல்லைங்க
அப்படின்னு சொல்லுவான். எல்லாருமே மதிப்பை குறைக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் நகநட்டோட பொருளோட சீரோட அழகோடு அங்கே போய் நின்னா கூட 4 பேர் உங்கள் மதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்பாங்க. இது தாங்க உலகம். அதனால் மதிப்பை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அது என்றைக்குமே முடியாது. நம்ம மதிப்பு எப்பவுமே ஏற்றி இறங்கிட்டே தான் இருக்கும். நம்ம மதிப்பு நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம மதிப்பு நம்ம கம்மியாக போடுறதுனால தானே அது இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருத்தனும் தன் மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே வாழ்க்கையை முயற்சிகிட்டே இருக்கிறான். என்ன வாங்கிட்டீங்க பெருசாக? உங்களை டபுள் டோர் தானே வாங்க சொன்னேன் ஃப்ரிட்ஜு. என்னம்மா அதே கெப்பாசிட்டி தான். இல்லை டபுள் டோர் பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் அந்த பிராண்டை ஏன் வாங்கலை நீங்கள்? இப்போ மதிப்பை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் உயர்த்த பண்ணணும்னா உங்களுக்கு மேலே உங்கள் மதிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே ஆகுது. நான் 80 மார்க் வாங்கினேன், 87 வாங்கினேன்னா என் மதிப்பு 80க்கு பத்தலைன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அதிருப்தி தானே மறுபடியும் 7 வாங்க வைக்குது. இப்போ 100 வாங்கிட்டோம்னா அப்போ உங்கள் மதிப்பு எப்போவுமே 100ன்னு இருந்ததுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கே கொடுக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம மதிப்பை நீங்கள் என்ன பொதுவாக யூடியூப்பில் கேட்குறவங்களே சொல்கிறேன், உங்களை யாரும் சொல்லலை. நீங்கள்லாம் நல்லா மதிக்கத்தக்கவளாக மதிப்பை அறிந்தவளாக இருக்கிறீங்க. மதிப்பை உயர்த்த தேவையில்லாமல் மதிப்பில்லாத நிலைக்கு வந்துட்டீங்க. மதிப்பை உயர்த்திக்கிறேங்கிறவன் நிச்சயமாக தன் மதிப்பை தப்பாக எடை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். கோடீஸ்வரனாக இருந்தால் கூட தன் மதிப்பு இன்னும் கம்மின்னு தான் அவன் நினைக்கிறான். அவன் யாரெல்லாம் தன் மதிப்பு கம்மின்னு நினைக்கிறானோ அவன் எந்த அளவுக்கு பொருள் வந்தாலும் மதிப்பு கம்மியாக தான் நினைப்பான். ஏன்னா அவனுடைய சுபாவம் ஆகிப்போச்சு. இப்படி தன்னை எடை போட்டு பார்க்குறது. நமக்கு இந்த கல்யாண வீட்டில் எப்படி எடை கொடுக்குறாங்க, இந்த வீட்டில் எப்படி மதிக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல எப்படி மதிப்பு கிடைக்குது, லஞ்சு சாப்பிட்ற அந்த காரிடார் இருக்கும் இல்லையா, அங்கே கூட எப்படி மதிப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் வேலைக்காரங்கிட்ட மதிப்பு பார்க்குறோம். அவன் பழையபடி மதிக்கிறானா, சர்வர் மதிக்கிறானா அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கம்? இதைத்தான் சம்சாரங்கிறோம். அப்படி மதிப்பை சேர்த்து நீ என்ன பண்ண போகிற? உனக்கு மதிப்பு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மதிக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அதே பயந்துக்கிறாங்க. நல்ல பொசிஷனில் அவங்க இருப்பாங்க, இதே சம்ஸ்காரத்தில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுப்பும் நிறைய இருக்குது. ஆனால் எது செய்யறதுக்கு முன்னாலேயும் அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. அவன் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவன் ஏதாவது சொல்லிடுவாங்க அவங்க நினச்சிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளே. ஒருத்தர் அதான் மதிப்பு தான். தன்னை மதித்து வைக்கிறான், அவங்க பயந்துக்கிறாங்க. மதிப்பாக இருக்கிறான்னு நீங்கள் எந்த வச்சு சொல்கிறீங்கன்னா அவங்களுடைய படிப்பு, அழகு, சொத்து, சுகத்தை சொல்கிறீங்க. அவன் மனசுக்குள்ளே தன்னை எப்படி மதிக்கிறான்? மதிப்பு இழந்தவனாக தான் நினைக்கிறான். என் மதிப்பு போயிடும், இது சரியாக நடக்கலைன்னா என் மதிப்பு போயிடும்னு அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு காரியம் செய்யும்போது தன் மதிப்பு மேலே இருக்கிற அபிமானம் தானே, தன் மதிப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். எல்லாமே மதிப்பீடு தான், இந்த வேல்யூ சிஸ்டம். அவர் ஏதோ கேள்வி கேட்குறாரு. சரவணனுங்க, ஈரோடுலேருந்து வருங்க. சரவணன் என் பேர். சரவணன் இது ஈரோடுங்க. அந்த காலத்தில் பஞ்சாங்கம்லாம் கண்டுபிடிச்சி பார்த்து தான் பண்ணுவாங்க. அது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சதா இல்லை ஆன்மீக ரீதியாக கண்டுபிடிச்சதுங்க? பஞ்சாங்கத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ ஆன்மீக பூர்வமாகவோ கண்டுபிடிச்சதா இல்லை அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சதா? அப்போ நீங்கள் ஆன்மீகத்து அறிவியலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். இல்லை அது என்னென்னா இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இல்லை நீங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. பஞ்சாங்கம் அறிவியல் பூர்வமானது, ஆன்மீக பூர்வமானது. நீங்கள் நான் ஆன்மீக பூர்வமாக தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஆன்மீகம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் பதில் சொல்ல முடியும். ஆன்மீகம்னா என்ன? கடவுளாக வானத்துலேருந்து போடுறது. கடவுள் வரம் கொடுத்துருக்கிறார், அதனால் கரெக்டாக அந்த பஞ்சாங்கெல்லாம் எழுதிட்டான் அப்படிங்கிறீங்க. இன்னொன்று கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சது, அதை தானே சொல்கிறீங்க. ஆன்மீகங்கிறது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கடவுளாக நமக்கு கொடுத்த ஒரு வரம். இப்போ பஞ்சாங்கத்துக்கு தான் கேள்வி வந்துருக்கு. பஞ்சாங்கம் தான் என்ன முதல்ல சொல்லுங்கள். பஞ்சாங்கம் ஒரு தொழில் தொடங்கினா வீடு கட்டணும்னா பஞ்சாங்கம் பார்த்து இந்த மூலையில் வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. சரிங்க, அது பஞ்சாங்கம் பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பஞ்சாங்கம் பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லி தருவோம். பஞ்ச அங்கம்னா 5 அங்கம் இருக்கிறது பேர் பஞ்சாங்கம்னு பேர். 5 அங்கம் என்னன்னா நாழிகை, நாள், கிழமை, மாதம், வருஷம். இது 5ஐயும் கணிச்சு சொல்கிறது தான் பஞ்சாங்கம்னு பேர். பஞ்சாங்கம் இஸ் நத்திங் பட் கேலண்டர். இங்கிலீஷில் கேலண்டர்னு பேர், தமிழில் பஞ்சாங்கன்னு பேர். இப்போ கேலண்டரில் இந்த மாதம் வாங்கும்போது
எந்த தேதியில் கிரகணம் வரும்னு முதல்ல சொல்லிடுறாங்கல்ல. எல்லாமே கரெக்டாக இருக்குதுல்ல. பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு, அந்த இதில் அது இருக்குது இல்லையா. அப்புறம் சந்திராஷ்டமம், அஷ்டமம் எல்லாமே கணக்காக தானே இருக்குது. இதுதான் பஞ்சாங்கன்னு பேருங்க. பஞ்சாங்கம் இஸ் அஸ்ட்ரானமி, வானசாஸ்திரம் தான் பஞ்சாங்கம். இப்போ வந்து நமக்கு டைமை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதம் எதுன்னு கேட்டோம்னா உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த என்ன மாதம் எது? பிப்ரவரி. தமிழில் எதை வச்சு சொன்னீங்க? கேலண்டர் வச்சு தானே சொன்னீங்க. ஒருவேளை பஞ்சாங்கம் கேலண்டர் இல்லைன்னுங்க, அப்போது விவசாயியோ திருமணம் செய்கிறவனோ ராஜாவுக்கு முடிசூடணும், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நிகழ்த்தணும் ஆரம்பிக்கணும்னா இது எப்போ இருக்கிறோம், இந்த குழந்தை எப்போ பிறந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியணும் இல்லை. யூ நீட் ஏ கிளாக் அண்ட் ஆல்சோ ஏ கேலண்டர். அந்த காலத்தில் கிளாக்கும் இல்லை, கேலண்டரும் இல்லை. அப்போ யார் அதுக்கு அப்போ கடவுளாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண வந்து அஸ்ட்ரானமர் தான் அதை கண்டுபிடிச்சான். ஆரியபட்டா போன்றவங்களும் பராகமீரர் போன்றவங்களும் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கோம், இவன் மட்டும் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பான். டேய் சோறு தின்ன வாடா அப்படின்ற. இல்லைம்மா, நேற்று இந்த இடத்துல இது பார்த்தா இது இப்போ மாறிடுது அப்படின்னு மாறாததையும் பார்க்குறான், மாறாதையும் பார்க்குறான். மாறாத நட்சத்திரங்களெல்லாம் அவனுக்கு அடையாளம் தெரியுது. நாம் நட்சத்திரம் தான் பார்க்குறோம், அவன் நட்சத்திரத்தில் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணால் நம்ம தான் புள்ளி வச்சா ஜாயின் பண்ணி பழக்கமாச்சே. கரடி வந்துடுச்சு, யானை வந்து அப்படி பார்த்தான். மேஷம், ரிஷபம், கன்னி, சிம்மம் அப்படின்னு அந்த நட்சத்திரங்களை பார்க்குறான். இந்த மாதத்தில் இந்த மாதிரி நட்சத்திரம் நான் பார்த்தேன், அடுத்த மாதத்தில் இந்த ராசி இங்கே இறங்கிடுச்சு, புது ராசி மேலே வருது. இப்போ ராசிகளெல்லாம் கிழக்கில் ஆரம்பித்து மேற்கில் மறையிறத பார்க்குறான். இது சயின்டிஃபிக் டிஸ்கவரி சார். இது சும்மா கண்ணாபின்னான்னு யாரோ ஒருத்தர் படுத்து தூங்கின உடனே இந்த இதெல்லாம் எழுதலை. பெர்ஃபெக்ட் கால்குலேஷன். கோப்பர்னிக்கஸ்க்கு முன்னாடி, லாப்லாஸ்க்கு முன்னாடி இதை ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. கலீலியோவுக்கு முன்னாடி. அங்கே கம்யூனிகேஷன் இல்லை, இன்டர்நெட் இல்லை. அதனால் இந்தியாவில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியல. உலகம் மாயன் கேலண்டரில் கூட இதே 12 ராசி தான். சைனாவில் இருக்கிறது கூட 12 ராசி தான். எல்லாமே ராசிகள் 12 தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த சர்க்கிளை வந்து 360 டிகிரி நீங்கள் வெட்டணும். 360 நீங்கள் 12ஆக வெட்டினாக்கா 30 டிகிரி வரும். வானத்தை 30 டிகிரியாக பெட்டியாக பிரிக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன ஸ்டார் இருக்குதோ அந்த பெட்டிக்கு அந்த பேர் வச்சுருக்கிறாங்க, சிம்ம ராசி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே தான் கிரகங்கள் நகருது. அந்த கிரகங்கள் பெட்டிக்கு நகர்றது இல்லை, பெட்டி பெர்மனண்ட்டாக இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே ஒவ்வொரு கிரகமும் நகருது. இப்போ அந்த நகர கிரகத்தை ஒரு பேர் வச்சு பார்க்குறாங்க. சுக்கிரன், அப்புறம் செவ்வாய், அங்காரகன், புதன், நிலா. இதில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் நிலா தான். நிலா தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறார். அது 12 பெட்டியுமே 28 நாளில் முடிச்சிடுது, 30 நாளில் முடிச்சிடுது. அதனால் மாதக்கணக்கு. இப்போ சொல்லுங்கள், நான் எங்கே வானத்துலேருந்து பிடிச்சேனா இதை? பஞ்சாக எப்படி எழுதுனாங்கன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேன், படிங்க. டைம் தெரியாது. அப்போ வந்து அந்த ஓட்டிலேருந்து அந்த சூரிய ஒளி வந்து விழுகும் ஒரு இடத்துல. நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்போம், ஒரு கோடு போட்டிருப்போம், பெல் அடிக்க போகுதுன்னு. அந்த சூரிய ஒளி கரெக்டாக அந்த கோட்டுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, டைம் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. டீச்சர்ஸ்க்கு சரி, கேள்விக்கு நேரம் கொடுப்போம். இது ஒன்று, இது அனுபவத்தில் இன்னும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். மனதுக்கும் ஆள் மனதுக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்றது நீங்களே சொல்லிட்டீங்க. மனது ஆழ் மனதுன்னு. ஆழமாக இருக்கிறது ஆழ் மனது, மேலே இருக்கிறது மேல் மனது, அவ்வளோதான். இப்போ ஆழ் மனதுக்குள்ளே என்ன இருக்கும், மேல் மனதில் என்ன இருக்கும்னு கேட்குறீங்க. இப்போ டிஎம்எஸ் முருகர் மேலே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள். மண்ணானாலும் சரி, இந்த பாட்டு எங்கே இருந்தது? மேல் மனசில் இருந்ததா, ஆழ் மனசில் இருந்ததா? ஆழ் மனசுலேருந்து எழுதியிருக்கு. மேல் மனசில் இருக்கிறது இப்போ கரண்ட்லி நம்ம பார்க்குறது பேசுகிறதெல்லாம் மேல் மனசுன்னு சொல்கிறோம். அது ஃப்ளோட்டிங் மெமரி. அந்த மெமரியில் கொண்டு வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு டீல் பண்ணுறோம். ஆனால் அந்த இப்போ இருக்கிற இந்த மெமரி, மேலே இருக்கிற மெமரி எல்லாமே கீழே தான் வருது, வேணும்னும் போது மேலே வருது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல,
அப்போ எது அந்த இது வரைக்கும் இந்த மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அந்த பாட்டினுடைய நினைவு எங்கே இருந்தது? மேல் மனசில் இருந்ததா? ஆள் மனதில் இருந்து வந்து அவ்வளோதாங்க. ஆழ் மனசுங்கிறது நினைவு பகுதி தான். அதுக்கும் கீழே மனசு இருக்குது. இதை நம்ம அடி மனசு ஆழ் மனசுன்னு பேசுகிறோம். அடி மனசில் நீங்கள் இந்த பிறவியில் பிறந்ததெல்லாம் நினைவு இருக்குது. முதல்ல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு பர்த்டே ஞாபகம் இருக்காது, 5வது பர்த்டே ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு நினைவு இருக்குது இல்லையா? இந்த பிறவியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மேலே கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம், கீழே இருக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு, அதுக்கு கீழே அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு மேலேயே வராது. அது கடந்த ஜென்மங்களாக நாம் அனுபவித்ததெல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கு வாசனைன்னு பேர். அது பல ஜென்மங்களாக இருக்கிற வாசனைகள். இப்போ வாசனைகளாக பதியறதெல்லாம் நாம் ஆழ் மனசுன்னு சொல்லுவோம். இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுலேயே நடந்ததெல்லாம் அடி மனசுன்னு வைப்போம். இப்போ டீலிங் பண்ணுறதெல்லாம் மேல் மனசுன்னு வச்சுக்கோம். ஒரு கன்வீனியன்ஸுக்கு தான் சொல்கிறோம். மனசு அப்படின்னா லேயர்லாம் இல்லை. நம்ம உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லாஜிக்கலாக ஒரு டிவிஷனை கொடுத்துக்கிறோம். நன்றி. வேறு